இருந்தாங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தாரு. போகும்போது திடீர்னு மொபைல் எடுத்து பார்த்துட்டு, இந்த மொபைல்ல இருந்து அமௌண்ட் போயிருக்கு. அத வந்துட்டு "நீ தான் எதுக்கோ யூஸ் பண்ணியிருக்க" அப்படின்னு சொன்னாரு. உங்கள கேட்காம நான் உங்க ஃபோனே நான் எடுத்ததில்ல. அப்படியே நான் ஏதாவது இருந்தா, "இதுக்கு நான் யூஸ் பண்றேன். இதுக்கு நான் எடுத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு தானே இதுவரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு, "இல்ல நீ தான் எடுத்திருக்கிற. இந்த அமௌண்ட் உனக்கு தான். நீ தான் ஏதோ யூஸ் பண்ணியிருக்க." அப்படின்னு சொல்றாரு. வாக்குவாதம் முத்திருச்சு. சரி, இந்த அமௌண்ட்டு எங்கேருந்து போயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணா தெரிஞ்சிரும் அப்படின்னுட்டு செக் பண்ணி பார்க்கும்போது, Google ஆப்லருந்து ஒரு ஆப்புக்கு மா 2022லருந்து இந்த அமௌண்ட் போய்க்கிட்டே இருந்திருக்கு. இத பார்த்த உடனேயும் அந்த ஹஸ்பண்ட் "இல்ல, அ நான் சரி ஓகே, நான் தெரியாம சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டா, அந்த பிரச்சனை அப்போட முடிஞ்சிருக்கும். அத விட்டுட்டு, "உன்ன சொன்னா என்ன தப்பு?" அப்படின்னு கேட்குறாரு ஒய்ஃப பார்த்து. இந்த மாரி பேசிட்டு இருக்கையில வாக்குவாதம் முத்திருச்சு. என்ன பார்த்து எப்படி அப்படி சொல்லலாம்? அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கேட்க ஆரம்பிச்சு, வார்த்தைகள் முத்தி போயிருச்சு. அவரு உடனே திடீர்னு அடிக்கிறதுக்கு, மிதிக்கிறதுக்கு கால தூக்கிட்டு வந்துட்டாரு. இதே கால தூக்கிக்கிட்டு அவங்கள மாரி இருக்கிற சக ஆம்பளைகிட்ட போய் கால தூக்கிட்டு நிக்க முடியாது. காலே இல்லாம பண்ணிருவாங்க. "அவ்வளதானே, நீ என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு கேட்குறாங்க. தூக்குன கால ஒரு நிமிஷம் இப்படி திருப்பி முறுக்குறதுக்கு கூடயா பொம்பளைக்கு சக்தி இல்லாம போயிடுச்சு? செய்ய மாட்டாங்கங்கிற தைரியம். இந்த மாதிரி குடும்ப வன்முறைகளும் நெறைய இடங்கள்ல நடந்துட்டு தான் இருக்கு. 3 வருஷமா அந்த அமௌண்ட் போனது கூட தெரியாம, அப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள என்ன செய்றது?